அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை தினத்தன்று முருகனுடைய வழிபாடு செய்பவர்கள் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும். நீங்கள் எந்த வேண்டுதல் வைத்தாலும் சரி, ஒரு சொந்த வீடு வேண்டும் அப்படின்னாலும் சரி, இல்லை மற்ற ஏதேனும் ஒரு வேண்டுதல் இருந்தாலும் சரி, நீங்கள் இப்படி வழிபாடு செய்து பாருங்கள். உங்களுடைய வேண்டுதல் கட்டாயமாக நிறைவேறும். ரொம்ப எளிமையான வழிபாடு தான். எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் சொந்த வீடு வழிபாடு செய்பவர்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிற பழக்கம் இருக்குது. உங்களுக்கு முடிந்தால் வெற்றிலை தீபம் ஏற்றலாம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் நார்மலாக ஒரே ஒரு அகல் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். முருகனுடைய படத்திற்கு சிவப்பு நிற பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்யணும். சிவப்பு நிற பூக்கள் அப்படிங்கிறப்போ நம்ம செவ்வரளி பூக்கள் முக்கியத்துவம் கொடுப்போம். அடுத்து செம்பருத்தி கூட நீங்கள் பயன்படுத்தலாம், ரோஜா பூ பயன்படுத்தலாம். நம்ம இந்த 3 பூக்களுமே நம்மக்கிட்ட கிடைக்கல அப்படின்னா மல்லிகைப்பூ, சாமந்திப்பூ நம்ம பயன்படுத்தலாம். சுவாமிக்கு பூக்களால் அலங்காரம் செய்துட்டு சந்தன குங்குமம் செவ்வாய்க்கிழமை அன்று வைங்க, ரொம்ப சிறப்பு அவருடைய படத்திற்கு. அடுத்து நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு அகல் விளக்கோ அல்லது பித்தாளை விளக்கோ ஒன்று மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சா போதுமானதாக இருக்கும். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய வேண்டுதல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் முடிவு செஞ்சுக்கோங்க. நிறைய வேண்டுதல் வைக்காதீங்க, ஒன்று மட்டும் வைங்க. ஏன்னா நிறைய வைக்கிறதுனால எந்த தவறும் கிடையாது. நம்ம எத்தனை வேண்டுதல் வேண்டுனாலும் முருகனிடம் சொல்லலாம். நமக்கு ஒரு வேண்டுதல் அது நடக்கணும் அப்படின்னா, ஒன்று நடக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம குறிக்கோளாக இருந்தால் அது நடக்கும். நம்ம நிறைய ஒரு வேண்டுதல் வச்சுருக்குறோம் அப்படின்னா நீங்கள் எதை நினச்சி நீங்கள் வேண்டிக்கிட்டே இருப்பீங்க. நம்மளுடைய ஆள் மனசில் நம்ம எந்த ஒரு வேண்டுதலை அடிக்கடி இது நடக்கணும் நடக்கணும் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோமோ அது நடக்கும். நீங்கள் நிறைய வேண்டுதலை போட்டு குழப்பாமல் எதுவும் ஒன்று மட்டும் வைங்க. அந்த ஒன்று மட்டும் உங்களுக்கு எது நடக்க மாட்டேங்குது, நீங்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் நடக்கலை அப்படின்னா அது இறைவனிடம் சொல்லி ஒரே ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க. வைத்துட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. கண்ணாடி பவுல் அல்லது கண்ணாடி கிளாஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கண்ணாடி பவுல் இல்லாதவர்கள் கண்ணாடி கிளாஸ் பயன்படுத்துங்க. கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் 3/4 வாசி நீங்கள் கல்லுப்பு மட்டும் வச்சா போதும். அந்த கல்லுப்பில் ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயம் மட்டும் வச்சா போதும். இது அப்படியே முருகனுடைய படத்திற்கிட்ட நீங்கள் வச்சிடணும். இதை நீங்கள் கல்லுப்பு போடும்போது உங்கள் கைகளால் எடுத்து போடுவீங்க இல்லையா, அது உள்ளாங்கைக்குள்ளே வச்சு பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே கல்லுப்பை வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் நடக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதை பாசிட்டிவாக நீங்கள் திங்கிங் பண்ணுங்கள். அதாவது இப்போ நீங்கள் சொந்த வீட்டிற்காக வழிபாடு செய்யும்போது அந்த சொந்த வீடும் வேண்டும் அப்படிங்கிறத முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சொந்த வீட்டிற்குள்ளே போகிற மாதிரி இங்கே கட்டி உங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு சொந்த வீடு சின்னதாக கற்பனை பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம கற்பனை பண்ணுறது நமக்கு சொல்ல தேவையில்லையே, நல்லா கற்பனை பண்ணுவோம். ஸோ அந்த கற்பனை மாதிரி ஒரு வீடை ஒரு டிசைனாக நீங்கள் கண்ணுக்குள்ளே வச்சுக்கோங்க. அந்த வீடு நீங்கள் கட்டின மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த கல்லுப்பை எடுத்து நீங்கள் அந்த கண்ணாடி பவுலில் வச்சுருங்க. வச்சு ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயம் மட்டும் அதில் வச்சுருங்க. அல்லது 1 ரூபாய் நாணயம் கூட வைக்கலாம். 1 ரூபாய் நாணயம் வைக்கலாம், இல்லைன்னா 5 ரூபாய் நாணயம் வைக்கலாம், அல்லது 10 ரூபாய் நாணயம் வைக்கலாம். எதுன்னு ஒரே ஒரு நாணயம் மட்டும் நீங்கள் வச்சா போதும். வச்சுட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் மற்ற ஏதேனும் ஒரு வேண்டுதல் கூட வைக்கலாங்க. நீங்கள் சொந்த வீட்டிற்காக மட்டும் இல்லை, ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக வைக்கலாம். இல்லை வேறு எதுன்னு கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்குது, சேரணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை நீங்கள் வேண்டிட்டு நீங்கள் திரும்ப சேர்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிவிட்டு திரும்ப உங்களுடைய பிரச்சனைலாம் திருந்த மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு இந்த கல்லுப்பை போட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா நிச்சயமாக அது நிறைவேறும். அடுத்து நீங்கள் நெய்வேத்தியமாக உங்களால் என்ன முடியுதோ அதை வச்சு நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க. நாமங்கள் ஏதேனும் நாமங்கள் ஓம் கந்தாய நமக, இல்லைன்னா ஓம் சரவணபவாய நமக அப்படிங்கிற நாமங்களை ஏதேனும் ஒன்று ஒரு 6 முறை அல்லது 9 முறை சொல்லலாம். சொல்லிவிட்டு நீங்கள் மனம் உருக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் அந்த வழிபாடு. சரி, நீங்கள் செய்து முடிச்சுட்டு இந்த கல்லுப்பை நீங்கள் எடுக்கவே வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். மறுவாரம் திங்கக்கிழமை தான் இதை நீங்கள் எடுக்கணும். திங்கக்கிழமை சாயங்காலமோ அல்லது காலையிலையோ நீங்கள் எடுத்து இதை கல்படாத இடத்துல போட்டுட்டு அந்த நாணயம் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுருங்க. அடுத்து நீங்கள் மறுபடியும் செவ்வாய்க்கிழமை மறுபடியும் இதே மாதிரி இந்த பரிகாரம் செய்யணும். மொத்தம் 9 வாரம் செய்து பாருங்கள். இந்த 9 வாரத்தில் குறைஞ்சது ஒரு 3 வாரத்துக்குள்ளேயே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். இதை நீங்கள் 9 வாரம் கட்டாயமாக செய்யுங்க. நிறைவேறிடுச்சு அப்படின்னா விட்டுருங்க, நிறைவேறலை அப்படின்னா செய்யுங்க. 9 வாரம் வரை நீங்கள் கட்டாயமாக செய்யுங்க. 9 வாரம் வரை எனக்கு நிறைவேறலை அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க, நிச்சயமாக அது நடக்கும். 9 வாரத்துக்குள்ளே நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் மறு வேண்டுதலாக வைத்து கூட நீங்கள் எதனும் வழிபாடு செய்யலாம். அதாவது
இப்போ ஒரு 4 வாரம் நீங்க பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கு வேண்டுதல் நடந்துருச்சு அப்படின்னா, அடுத்த வாரத்தில வேற வேண்டுதல் வச்சு இத நீங்க கன்டின்யூ பண்ணலாம். நிச்சயமாக இது நடக்கும். நீங்களும் முயற்சி பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எந்த வீடு வாங்கணும், இல்ல எந்த வேண்டுதல் நடக்கணும், எதற்காக நீங்க வந்து இந்த பிரார்த்தனை பண்றீங்க முருகன்ட்ட, அத்தனை வேண்டுதலுக்காக நீங்க முயற்சிகள் எடுக்கும்போது உங்களுக்கு சீக்கிரம் நடக்கும். அதாவது கடவுள் வந்து நமக்கு சப்போர்ட் அவ்வளோதான். நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு பலம் வேண்டும் இல்லையா? நம்ம வந்து தனியா வந்து ஒரு இடத்துக்கு போனா பயப்படத்தான் செய்வோம். யாரோட சப்போர்ட் இருந்தா நம்ம தைரியமா போவோம் இல்லையா? அதே போல தான் நமக்கு ஒரு வேண்டுதல் நடக்கணும் அப்படின்னா, இறைவனோட சப்போர்ட் இருந்தா மட்டும் தான் நமக்கு அது சீக்கிரமாக நடக்கும். அந்த சப்போர்ட் வந்து நமக்கு இறைவன் கொடுப்பாரு. நம்ம வந்து முயற்சி செய்யணும். முயற்சி செய்யும்போது தான் அது நடக்கும். நீங்க வந்து விடாமல் முயற்சி பண்ணுங்க. நிச்சயம் நடக்கும். அது ஒரு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அது சரியாகும். நம்ம முயற்சி எடுக்கும்போது முருகன் நம்ம கூட இருந்து நம்மள வழிநடத்துவது போல் நமக்கு வந்து ஒரு உணர்வு கிடைக்கும். கட்டாயமாக ஒவ்வொரு வேண்டுதலும், ஒவ்வொரு பிரார்த்தனையும் உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறத நானும் முருகன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். முயற்சிகள் நீங்க கட்டாயமா செய்யுங்க. 9 வாரம் இத தொடர்ந்து செய்து பாருங்க. எத்தனை மணிக்கு வழிபாடு செய்யலாம் அப்படின்னு, செவ்வாய்க்கிழமை காலை நேரமும் வழிபாடு செய்யலாம். செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ள நீங்க தாராளமாக வழிபாடு செய்யலாம். ஏன்னா 9 மணி வந்து செவ்வாய் ஹோரை. 8 to 9 செவ்வாய் ஹோரை. அந்த நேரத்திலும் நீங்க வழிபாடு செய்யலாம். இப்ப வந்து நீங்க இதற்கான நேரம், முக்கியமான நேரம் பார்த்தீங்கன்னா, காலை 6 to 7 மாலை 6 to 9 மணிக்குள்ள ரொம்ப சிறப்புக்குரிய நேரம். இந்த நேரத்தில ஏதேனும் ஒரு நேரத்த நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஏதேனும் ஒரு முறை மட்டும் நீங்க வழிபாடு செஞ்சா போதும். இந்த உப்பு பரிகாரம் நீங்க ஏதேனும் ஒரு முறை மட்டும் செய்தால் போதும். ஒன்று காலை அல்லது மாலை. நீங்க வழிபாடு வந்து 2 வேளை பண்ணிக்கலாம். இந்த பரிகாரம் வந்து ஏதேனும் ஒரு முறை 9 வாரம் தொடர்ந்து செய்து பாருங்க. நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கை நிறைய பலன் கிடைக்கும். நினைத்தது நினைத்தபடியே உங்களுக்கு நடக்கும். 9 வாரத்துக்குள்ள நிச்சயமாக இது நடக்கும். இந்த உப்பை வந்து தண்ணீர்ல தான் கரைச்சி விடணும். அப்படி இல்லைன்னா கால்படாத இடத்துல நீங்க போட்டுருங்க. நல்ல பலன் கிடைக்கும். அந்த காயின்ஸ்லாம் நீங்க சேர்த்து வச்சு கோயிலுக்கு போகும்போது முருகனுக்கு ஏதேனும் பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். பூக்கள் வாங்கி கொடுக்கலாம். அல்லது நீங்க உண்டியல்ல சேர்த்தலாம். பூக்கள் வாங்கி கொடுங்க. ரொம்ப நல்லது. எதுவுமே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சுவாமிக்குன்னு ஏதேனும் பண்ணும்போது, அந்த நாணயத்தை வைத்து பண்ணும்போது உங்களுக்கு இன்னமும் மனம் மகிழ்ச்சி ஆகும். உங்களால என்ன முடியுதோ அது எளிமையாக நீங்க அந்த நாணயத்தை சேர்த்து வச்சு செய்துக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒருத்தருடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.